நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேச ஸ்ரீமாத்திரி நமக. இதனுடைய 1299வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன், சமீப காலத்தில் முன்னாடி ஒரு 2 or 3 வீக்ஸ் முன்னாடி கண்மணின்னு ஒரு சிஷ்ய ஒரு பொண்ணு இருக்காங்க, பருத்திப்பட்டுன்ற இடத்துலேருந்து. அவள் சில ஃபோட்டோஸ் அனுப்பிச்சா எனக்கு. அதாவது இந்த யோகினி புலிமுகம், நெறிமுகம், கரடி முகம்னா நான் சொன்னேன், இதெல்லாம் எனக்கு தெரியலம்மா, எனக்கு தெரியாத சப்ஜெக்ட் நம்ம பேச முடியாதுன்ட்டு. இங்கே ஸ்ரீதர் சிட்டில் பார்க்கறது இருக்கார். அவர் இஸ் கபர்டு. அப்புறம் யோசனை பண்ணேன் நான். அதாவது நம்ம யோகினிகள் அந்த நாமானி சொல்லும்போது அதோமுகி வருது, ஏன் அஜாமுகின்னு இருக்கக்கூடாது? அது அஜம்னா ஆடு. ஸோ அஜமுகின்னு ஒரு கேரக்டர் வரும் சூரபத்மனுடைய கதையில் கூட. அவன் தங்க பேர் அஜமுகி. ஸோ ஆட்டுத்தலை இருக்கிறது அஜமுகின்னு சொல்லப்படுறது. ஸோ அந்த மாதிரி வாராகி இந்த வாராகி இல்லை, தண்டநாதா வாராகி இல்லை, இது தனி வாராகி ஊற்றியிருக்கா யோகினியில். இந்த புவனேஸ்வரின்னு கூட யோகினியில் ஊற்றியிருக்கா. அதனால் இந்த புவனேஸ்வரி நினச்சிட்டு கூடாது நம்ம. ஸோ திருப்பி சொல்லி பார்த்தேன் இந்த நாமானியை. ஏன்னா அதில் 64 யோகினிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. மத்திய பிரதேசம் இருக்குது, ஒரிசாவில் இருக்குது. அந்த அப்படியே பார்லிமெண்ட் ஹவுஸோட ரவுண்டாக இருக்கும். அவுரங்கசீப் படி எடுக்கும்போது நிறைய டேமேஜ் பண்ணிட்டேன். அதில் அவனுக்கு சந்தோஷம், குரு வழிபாடே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உடச்சி தூள் பொறிக்கிட்டான். ஸோ இப்போ கம்மிங் டு சப்ஜெக்டு, இந்த யோகினி இதுலேருந்து யோகினி இந்த பேர் தான் நாமானியில் சொல்கிறோம் நம்ம. அகஸ்திய பகவானால் சொல்லப்பட்டது இந்த யோகினி மந்திரம். நம்ம சொல்கிற நாமானின்ற மந்திரம் ஹூவாசிட்டு அகஸ்தியர் தான். சில புக்கில் முன்ன பேரே மாறி இருக்கும். அதை பற்றி உறுதி பண்ணிக்க வேண்டாம். இந்த யோகினிகளுடைய இதெல்லாம் ரூபங்கள்லாம் முன்ன பேரே மாறிப்பட்டிருக்கு. இது இப்போ இன்றைக்கி ஸ்ரீதர் செட்டில் பக்கத்தில் அமைச்சிருக்க. அவர் என்ன போட்டிருக்காருன்னா, சிம்மமுகின்னு யோகினி ஊற்றிருக்க. அப்புறம் வியாக்கரமுகின்னு யோகினி, வராகமுகி, சுகாரமுகின்னா காட்டுப்பன்றி, அது கஜமுகி, அது கணேசனாட்டம் இருப்பார், இந்த ஸ்ரீவித்யா கணபதி ஆட்டம். மகிஷமுகி, கோமுகின்றது பசுவோட தலையோடைய, காளை மாட்டு தலை வச்சுக்கோங்களேன். அது அஸ்வமுகி, குதிரையோட முகம். அது மிருகமுகி, மானோட இது, ஆண்மான் பெண்மான். அது ஹரின்முக்கின்னு ஒன்று, மிருகிமுக்கி ஹரின்முக்கி. அடுத்து குரங்கி முக்கின்னு இருக்கு, குரங்கு தலையோடு இருக்கிறவா. அடுத்து மாஜரமுகி, பூனை தலையோடு இருக்கிறது. அது சுவானமுகி, நாய் தலையோடு இருக்கிறது. மூஷிகமுகி, மூஞ்சி தலையோடு இருக்கிறது. அது நகுலமுகின்றது கீரிப்பிள்ளை தலையோடு இருக்கிறது. அஜமுகின்னு ஆட்டுத்தலை. அடுத்தது கரிமுக்கின்றது கரடித்தலை. இது அமைச்சிருக்கார் அவர். யோகினிஸில் இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது பாருங்க. மேலே 4, 7, 7, 3, 10, 13, 14, 16 பேர் போட்டிருக்கா. ஸோ எஸ், இது சொல்லும்போது எப்பயுமே யோகினி கடங்களை சொல்லும்போது இந்த அகஸ்தியரோட மந்திரம் சொல்லுவோம் எப்பயுமே, நாமானி மந்திரம். அது கேளுங்க, கேட்டாலே நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொல்லணும்னு இருக்கு. ஓம் ஸ்ரீ தேவி நாம் நாம் அகஸ்தி ரிஷி மகாவிராட்சந்தக சிந்தாமணி தேஸ்வரி தேவதா பீஜம் क्लीं सत्तिकी शौं किलगम महामाया प्रसाद सिद्ध्यर्थे जपे विनियोगक ध्यानम अष्टभुजांगी महिषद्मर्दिनी शशंक चक्रां शरशूलधारिणी तां दिव्ययोगी शकदातवेशी दुर्गां सदा शरणं प्रपद्ये। ओम दिव्ययोगी मकायोगी सिद्धयोगी गणेश्वरी प्रेदासीडा गणेकाली कालराति सादिरे जंगारवेशोर्ते भेदाली पिशाची भूतरामरी उर्तकेशी भरूपाक्षी
சுக்லாங்கி நரபோஜினி ராட்சசிகோ ரத்தாட்சி விஸ்வரூபயங்கரி சாமுண்டி வீரகோபாரி வாராகி முண்டதாரிணி பிராமரித்ர பேதாளி பீஷ்மரி திரிபுராந்தகி பைரவேதம் சிறைக்ரோதி துர்முகி பிரேதவாகினி கட்பாங்கிதக லம்போஷ்டி மாரணி மந்திரரூபிணி கௌசிகிமத்தினி யக்ஷி ரோமஜங்கா பிரகாரணி காலா கிருக்காமணி சக்கரி கங்காளி புவனேஸ்வரி பட்காரி வீரபத்ரேசி தூம்ராட்சி கலகப்பிரியா கண்டகி நாடகி மாரி யமதூதி கராளினி சஹசிராட்சி காமலோலா காகதஷ்ரா அதோமுகி துர்ஜினி விகிரி கோரி கபாலி வஷிலங்கரி சதுஷட்டு வாக்கியாத யோகின்யோ வரசித்தித நித்தியஸ்மரண மாத்திரேன சர்ப பாப்போஷயோபவேத் அன்றன்றி பாவம் நசிஞ்சு போயிடும் சொல்லியிருக்கு. இப்போ இவாளை பற்றி என்ன சொல்லியிருக்கு, இந்த ஒவ்வொரு முகம் சொன்னோம் இல்லையா, அதில் ரொம்ப அழகாக போட்டிருக்க. இதில் சில படங்கள் மட்டும் எடுத்துருக்கேன் நான். இது வந்து அந்த இதில் எடுத்தது அஜமுகி. இது இந்த பூனை தொலையோடு இருக்கவோ இப்போ அது கரடியாடும் தோன்றது எனக்கு. ஐம் ஷியோர். இது மகிழ்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இது. இப்போ ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க பற்றி இந்த அஜமுகி ஆட்டுத்தலை. இவெல்லாம் யோகினீஸ்வரன். நம்ம இந்து மதத்தில் எப்படின்னா, இது வராகி முகி. வராகி வந்து எருமாட்டு மேலே சவாரி பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கா. ஸோ இப்போ வந்து இவாளை பற்றி பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்குண்டு. விலங்கு முக யோகினிகள் பெண் தெய்வங்களின் ஆதிசக்தி வடிவங்கள். நமது பாரத பண்பாட்டில் யோகினிகள் என்பவர்கள் அபரிமிதமாக ஆற்றல் கொண்ட பெண் தெய்வங்களாக போற்றப்படுகிறார்கள். இதில் குறிப்பாக விலங்கு முகங்களை கொண்ட யோகினிகள் இயற்கையோடு இணைந்த தெய்வீக சக்தியின் குறியீடுகளாக திகழ்கின்றனர். ஒவ்வொரு விலங்கு முகமும் ஒரு குறிப்பிட்ட குணம் நமக்கு உணர்த்துகிறது. இதோ விலங்கு முக யோகினிகளை பட்டியல் சிறப்புகள். வலிமை மற்றும் பாதுகாப்பின் வடிவங்கள். யார்? சிம்மமுகி, சிங்கம் கம்பீரம் மற்றும் தீமைகளை அழிக்கும் பேராற்றலின் வடிவம். வியாக்கரமுகி, புலி, அஞ்சாமை மற்றும் கூர்மையான புத்தியை குறிப்பவர். வராகமுகி, பன்றி நிலைத்தை காப்பவர், தடைகளை தகர்த்து வெற்றியை தருபவர். சூக்கரமுகி, காட்டுப்பன்றி விடாமுயற்சி மற்றும் அசுர வேகத்தின் அடையாளம். மங்களம் மற்றும் பொறுமையின் வடிவங்கள். இது அடுத்த செக்ஷன். அது கஜமுகி, யானை, முழுமுதற் கடவுளின் அம்சம், வளம் மற்றும் பேரறிவை வழங்குபவர். மகிஷமுகி, எருமை, அசைக்க முடியாத உறுதி மற்றும் எதுக்கும் கலங்காத மனநிலையை தருபவர். கோமுகி, பசு, கருணை, பொறுமை மற்றும் அனைத்து நன்மைகளையும் ஊற்று. நுட்பம் மற்றும் வேகத்தின் வடிவங்கள். இது வேற. அஸ்வமுகி, குதிரை, வேகம், ஆற்றல் மற்றும் எல்லையற்ற அறிவின் அடையாளம். மிருகமுகி, ஹரிமுகி, மான், மென்மை, சுறுசுறுப்பு மற்றும் இயற்கையோடு இணைந்த பேரழகு. குரங்குமுகி, குரங்கு அலைப்பாய மனதை ஒருநிலைப்படுத்த யோக ஆற்றல். விழிப்புணர்வு மற்றும் நுண்ணறிவின் வடிவங்கள். மார்ஜரமுகி, பூனை, இருளிலும் காண்பது போன்ற ஞானம் மற்றும் விழிப்புணர்வு. சுவானமுகி, நாய், மாறாத நன்றி உணர்வு மற்றும் பாதுகாப்பின் குறியீடு. மூஷிகமுகி, எலி, மிகச்சிறிய நுணுக்கங்களையும் கவனிக்கும் கூர்நோக்கு திறன். நகுலமுகி, கீரிப்புள்ள, தீய சக்திகளை வேறிருக்கும் வல்லமை கொண்டவர். அஜமுகி, ஆடு, எளிமை மற்றும் தியாகத்தின் அடையாளம். கரிமுகி, கரடி, உள்முக பயணம் மற்றும் ஆன்மீக ஆழ்நிலைக்கான சக்தி. இந்த யோகினிகளை வணங்குவதன் மூலம் இயற்கையில் உள்ள
அனைத்து உயிரினங்களின் ஆற்றலையும் நாம் பெற முடியும். ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்கு சித்தர்களின் நெறி நடத்துபவர்களுக்கும் இந்த யோகினி தேவதைகளை அருள் பெரும் அரணாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது இங்கிலீஷில் போட்டிருக்கான், நான் தமிழில் தான் சொல்லியிருக்கேன் அதை. ஸோ இந்த யோகினிஸை பற்றி everybody we should know. We should try to practice in our daily life as far as possible. இந்த டெய்லி நமக்கு ஒன்றுமே மண்டையை உடச்சிக்கவே வேண்டாம். இந்த ராமாயணி ஒரு தடவை சொல்லுங்க, நித்தியப்படி மனப்பாடம் ஆகிடும். 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணால மனப்பாடம் ஆகிடும். அது அவ்வளோ நல்லது. அகசிய பகவானால் சொல்லப்பட்டது. திருவாவூர் ஆதீனத்திலே அது போட்டிருக்க. முன்ன பேர்கள் மாறி இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை நினைவு கொண்டு எல்லோரும் தயவுசெய்து திருப்பி ராமாயணியாக சொல்லுங்க. எனக்கு கண்மணிக்கு தேங்க்ஸு. அவள் தான் இந்த டாபிக் ஆரம்பித்தா. இன்றைக்கி ஏதோ லக்கில் அந்த ஸ்ரீதர் அமிச்சிருந்தார். அதில் அமிச்சதுனால இந்த படங்கள்லாம் ஃபுல்லாக ஒன்றா அமிச்சிட்டார் அவர். பரவப்பத சோபான படம் 16 படத்துங்களையும் ஒன்றா. ஸோ அப்புறமா கூகுளில் தனித்தனியாக எடுத்தேன் நான். ஸோ டோட்டல் லிஸ்டிங் வேண்டாம், பேசிடலான்னு பேசிட்டேன். ஸோ இது மனசில் வச்சுட்டு எல்லாருமே நாமானியை ஒரு தடவையாக ஒரு நாளைக்கு சொல்லுங்கன்னு சொல்லி வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். யோகினி ஆர் வெரி பவர்ஃபுல், அதை மனசில் வச்சுக்கோங்க முதல்ல. ஸோ இதையுமே நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.